ஹாய் கைஸ், வீடியோக்குள்ள போகிறதுக்கு முன்னாடி வீடியோ லைக் பண்ணிட்டு பாருங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். லாஸ்ட் எபிசோடில் ஹீரோயின் அம்மா வந்துட்டு மிஞ்சியை வந்துட்டு பார்த்துருவாங்க. ஆனால் அந்த பொண்ணுக்கிட்ட எதுவுமே பேச மாட்டாங்க. அவங்களால எதுவுமே பேச முடியாது. அப்படியே ஸ்டெக்காக எப்படி நிற்பாங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஹீரோட வீட்டுக்கு வந்துட்டு மின்னோட அம்மா போயிருப்பாங்க. போகும்போது நல்லா ஸ்வீட்ஸ் எல்லாமே வாங்கிட்டு போயிருப்பாங்க. அது இல்லாமல் வந்துட்டு ஓஜினுக்கு இது ரொம்பவே பிடிக்குமாம அப்படின்னு சொல்லிட்டு அவர் ஜெர்மனியில் வந்துட்டு படிச்சுட்டு இருக்கப்போ ஓஜினுக்கு என்ன ரொம்ப ஸ்வீட் பிடிக்குமோ அந்த ஸ்வீட்டை வந்துட்டு மின்னோட அம்மா வாங்கிட்டு போயிருப்பாங்க. அப்போ ஹீரோட அம்மா வந்து பயங்கர ஷாக்காக வந்துட்டு பார்ப்பாங்க. எப்படி வந்துட்டு என் பையனுக்கு இந்த ஸ்வீட் பிடிக்கணும் உங்களுக்கு தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்பாங்க. தெரியும் என்னோட பொண்ணு வந்துட்டு மினி வந்துட்டு அங்கே தான் ஒர்க் பண்ணுறா, புதுசாக வந்து ஜாயின் பண்ணியிருக்கா. டூஹியை பற்றியுமே ஓஜினை பற்றியுமே நிறைய வந்துட்டு பார்த்துருக்கா. ஸோ ஓஜின் வந்துட்டு எங்கே படிக்கிறாரு, ஓஜினுக்கு என்ன பிடிக்கும் பிடிக்காது எல்லாத்தையுமே வந்து கலெக்ட் பண்ணி வச்சுருக்கா அப்படின்ட்டு இவங்க சொல்லுவாங்களே. அப்போ வந்துட்டு ஓஜின் அம்மா கேட்பாங்க, அப்படியே உங்களோட பொண்ணு வந்துட்டு அந்த டியான் ஏர்லைனில் தான் வந்துட்டு ஒர்க் பண்ணுறாங்களா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது, ஆமாம் இப்போ புதுசாக வந்து ஜாயின் பண்ணியிருக்கா, இப்போதைக்கு ட்ரைனிங்கில் தான் இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு இருப்பாங்க. ஓ அப்படியே ரொம்பவே நல்ல விஷயம் அப்படி பேசிகிட்டு இருக்கும்போது, நான் டூஹியை தான் பார்க்க வந்தேன். என் பொண்ணு வந்துட்டு நான் கிராமத்துலேருந்து வந்துட்டுருக்கோம். என் பொண்ணுக்கு வந்துட்டு ட்ரைனிங் அட்டன் பண்ணுறதுக்கு ஏர்லைன் போகிறதுக்கு ரொம்பவே டிலே ஆகுது. ஸோ டூஹி வந்து இந்த வீட்டில் இருக்கா, இந்த வீடு வந்துட்டு ஏர்லைனுக்கு பக்கத்துலேயே இருக்குது. ஸோ டூஹிட்ட தான் கேட்கலான்னு வந்தேன். டூஹி கூட என்னோட ஓனர்கிட்ட வந்துட்டு அதோ ஓஜினோட அம்மா கிட்ட வந்து நான் கேட்டு சொல்கிறேன் அப்படின்னு சொல்லியிருக்கா அப்படின்னு சொல்லிட்டு இவங்களே வந்துட்டு போய் சொல்கிறாங்க. ஸோ இதை கேட்டுமே வச்சு நம்ம வந்து அப்படியா டூஹி சொன்னாலாம் உங்கள் பொண்ணை வந்துட்டு அப்போ இங்கே அழைச்சிட்டு வாங்க, இங்கே வந்து ஸ்டே பண்ணிக்கிட்டும், இங்கே நிறைய ரூம்ஸ் இருக்குது, பிரச்சனை கிடையாது அப்படின்னு சொல்லிடுவாங்க. உண்மையை தான் சொல்கிறீங்களா, என் பொண்ணு இங்கே வந்து அவங்களுக்கு பிரச்சனை இல்லைல்ல அப்படின்னு சொல்லிட்டு கேட்பாங்க. அதெல்லாம் ஒரு பிரச்சனையும் இல்லை, உங்கள் பொண்ணை அழைச்சிட்டு வாங்க. டூஹியை ஓகே சொல்லிட்டால அப்புறம் என்ன அப்படின்னு சொல்லிட்டு இவங்க வந்துட்டு பேசிகிட்டு இருப்பாங்களா. அப்போ கரெக்டாக வந்துட்டு ஹீரோனோட அம்மா தான் கால் பண்ணுவாங்க. அவங்க 2 பேர் ஃப்ரெண்டு தானே. ஸோ ஓஜின் அம்மாவுக்கு வந்து கால் பண்ணுவாங்கள்ல, என்னாச்சு என்னை பார்க்க வரேன்னு சொன்னேன் அப்படின்னு சொல்லிட்டு, எப்போ வர வந்துட்டியா அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் அம்மாட்ட வந்து கேட்டுட்டு இருப்பாங்க. அப்போ டக்குன்னு வந்துட்டு மீனோட அம்மா வந்துட்டு, ஐயோ அவள் வராள், அவள் வந்துட்டு இவங்களுக்கு தெரியுமா என்ன அப்படின்னு சொல்லிட்டு, சரி எனக்கு ஒரு முக்கியமான வேலை இருக்குது நான் அப்புறம் வரேன் அப்படின்னு சொல்லிட்டு மீனோட அம்மா என்ன பண்ணுவாங்கன்னா அந்த இடத்த விட்டு கிளம்பி பார்ப்பாங்க. போகிறதுக்கு முன்னாடி டூஹியோட ரூமுக்கு போயிட்டு பெரிய ஷீட் மாதிரி வைப்பாங்க. உனக்காக உங்கள் அக்கா உனக்கு என்னென்ன பண்ணியிருக்கான்னு தெரியும், ஸோ அதுக்கு நீ செய்ய வேண்டியது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு லெட்டர் மாதிரி வச்சுட்டு போயிடுவாங்க. அந்த இடத்துல வந்துட்டு ஒரு முக்கியமான வேலை இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு போயிடுவாங்கல்ல. இங்கே வந்துட்டு ஹீரோயின் அம்மா கிட்ட வந்துட்டு ஹீரோட அம்மா பேசுவாங்க. என்னாச்சு நீ வரலையாகும் போது, இல்லை எனக்கு ரொம்ப மனசு ரொம்ப கஷ்டமாக இருக்குது, நம்ம இன்னொரு நாள் மீட் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஏன்னா அவங்க வந்துட்டு ஷாப்பிங் போயிட்டு கொடுத்துட்டு நெக்ஸ்ட்டு வந்துட்டு இவங்களை பார்க்க போகலாம் அப்படின்னு ஒரு பிளான் வந்திருப்பாங்க போல். இப்போ தான் பொண்ணோட ஹஸ்பண்ட் வந்துட்டு இந்த மாதிரி பண்ணுறான் அப்படின்னு தெரிஞ்சதுக்கப்புறம் உங்களுக்கு மனசே கேட்காது. அதுக்கப்புறம் இந்த இடத்துல சாப்பிடாம கிளப்புவாங்கள்ல. அங்கே ஒர்க் பண்ணிட்டு இருப்பாங்கல்ல ஓஜனோட மின்னோட ஃபஸ்ட் ஆஃபர் இருக்கும்ல, அந்த பொண்ணு வந்துட்டு என்னாச்சு நீங்கள் சாப்பிட்லையா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குமா அந்த பொண்ணு. அப்போ வந்துட்டு இல்லை வேண்டாம் எனக்கு பசிக்கல சொல்லிட்டு அதுக்குள்ளே காசை மட்டும் கொடுத்துட்டு போவாங்க. இங்கே பார்த்தீங்கன்னா மின் பொறுப்பே இல்லாமல் அந்த பொண்ணு கூட வந்து விளையாண்டுட்டு இருப்பான் மிஞ்சி கூட. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஹீரோயின் வந்து ஹாஸ்பிட்டலுக்கு போவா. என்னோட தங்கச்சி எப்படி இருக்கா, அப்போ பரவாயில்லையா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது, ரொம்ப நல்லாவே வந்து ரிசல்ட் வந்துட்டுருக்கு, இன்னும் கொஞ்சம் நல்லா கண்ணு முடிச்சிடுவாங்க, ஓகேவா ஆகிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லும்போது ரொம்ப ஹாப்பி ஆகிடும். அப்போ ஹீரோயின் வந்து டூஹியோட தடவி கொடுத்துட்டே ஒரு விஷயத்தை யோசிச்சு பார்ப்பா. இவள் வீட்டுக்கு போயிட்டு இருக்கும் போது ஒருத்தவங்க பைக்கில் வந்துட்டு கிராஸ் பண்ணி இவரை ஒட்டி வருவாங்களா. உடனே வந்துட்டு சன்ஹி வந்துட்டு யார் நீ அப்படின்னு சொல்லிட்டு போய் திட்டறதுக்கு போவா. பார்த்தீங்கன்னா அந்த பைக்கில் வந்துருக்கிறது வேறு யாரும் இல்லை, டூஹி தான். அவள் தான் பைக் ஓட்டிட்டு வந்திருப்பா. இதை பார்த்துட்டு நீ இன்னும் ஜென்ஸ் மாதிரி பைக் ஓட்டிட்டு வர, உனக்கு இந்த பைக்லாம் ஓட்ட தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு சன்ஹி வந்து கேட்பா. அதுக்கு வந்துட்டு என்ன சொல்லுவானா, இங்கே பாரு நான் வந்து இந்த கிராமத்தில் வந்து ஏர்லைனுக்கு போகிறதுக்கு ரொம்பவே டைம் ஆகுது. ஸோ நான் சீக்கிரம் போனால் மட்டும்தான் என்னோடய ட்ரைனிங்கை வந்து அட்டன் பண்ண முடியும், எனக்கு இந்த வேலை ரொம்பவே முக்கியம் அப்படின்னு சொல்லியிருப்பா. ஸோ அதெல்லாம் யோசிச்சு பார்த்துட்டு அதுக்காகவே வந்துட்டு பைக் ஓட்ட கற்றுருப்பா. அந்த கிராமத்துலேருந்து பைக்லேயே போயிருப்பா, ரொம்ப போல்டாக போயிருப்பா. எந்த அளவுக்கு வந்துட்டு டூஹிக்கு இந்த வேலை ஒர்க் முக்கியம் அப்படின்னு சொல்லிட்டு இவளுக்கு தெரியும். ஆனால் இவளாலேயே வந்துட்டு இப்போ வேலை போகுதில்ல. ஸோ அதை நினச்சி ஃபீல் பண்ணிகிட்ருப்பான். எனக்கு என்ன பண்ணே தெரியல, என்னாலும் வேலை போகுதுன்னு நினச்சாலே கஷ்டமாக இருக்குன்னு சொல்லிட்டு பேசிகிட்டு இருக்கும்போது கரெக்டாக அந்த இடத்துல வந்துட்டு அம்மா வந்துடுவாங்க. என்னம்மா என்ன ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு கேட்பாங்களா. அதெல்லாம் ஒன்றும் இல்லைம்மா அப்படின்னு சொல்லிட்டு இவ வந்துட்டு, அம்மா கேள்விப்பட்டியா டாக்டர் சொன்னாங்க கூட 6ல் வந்துட்டு தங்கச்சி வந்து கண்ணு முடிச்சிருவாளா அப்படின்னு சொல்லும்போது, அம்மா நான் என்கிட்டயே ஆல்ரெடி சொன்னாங்கம்மா அப்படின்னு சொல்லிட்டு அம்மா பொண்ணு பேசிகிட்டு இருப்பாங்க. அப்போ பார்த்தீங்கன்னா ஹீரோயின் ரொம்ப ஹாப்பியாக இருப்பா. ஆனால் அவங்க அம்மாவுக்கு ரொம்பவே கஷ்டமாக இருக்கும், இந்த மாதிரி பண்ணுறானேன்னு சொல்லிட்டு. அப்போ அவங்க அம்மா என்ன சொல்லுவாங்கன்னா, இங்கே பாரு சன்கி, நான் உன்கிட்ட ஒரு விஷயம் சொல்கிறேன், நீ நல்லா மனசில் ஏற்றிக்கோ. நீ வந்துட்டு இப்போ ஒர்க் பண்ணுற, அது மட்டும் இல்லாமல் டூஹியோட பிளேஸ்க்கு போயிட்டு டூஹி மாதிரி நடந்துக்கிற, அதுக்கப்புறம் ஹாஸ்பிட்டலுக்கு வர, மாற்றி மாற்றி இவ்வளோ ஒர்க் இருக்கிறதுனால உனக்கு ஃபேமிலி நிறைய ப்ராப்ளம் இருக்கும். பட் இருந்தாலுமே ஒரு நல்லதுக்கு தான் நீ வந்து விட்டு கொடுத்து போகணும் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. ஏம்மா என்ன ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது, இங்கே பாரு நம்மளோட கண்ட்ரோலில் எல்லாமே இருக்காது, சில விஷயம் வந்துட்டு தவறு செய்யும். ஆனால் நீ வந்து எதுக்குமே வந்துட்டு தயங்கிடக்கூடாது, எதுக்குமே பயந்துடக்கூடாது, ரொம்ப போல்டாக இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு முன்ன வந்துட்டு மனசில் வச்சுட்டு அவன் பண்ணுறதெல்லாம் வந்துட்டு மனசில் வச்சுட்டு தான் இந்த மாதிரி ஒரு போல்டாக ஸ்டேட்மெண்ட் சொல்கிறாங்க. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஏர்லைனை தான் கட்டுறாங்க. இங்கே பார்த்தீங்கன்னா ஹீரோனோட அந்த போர்டு இருக்கும்ல, ஸோ மாடலான போர்டு அது எல்லாத்தையுமே வந்து தூக்கி வந்து அப்ரூவ் பட்டுட்ருக்காங்க. இதெல்லாம் பார்க்கும்போது
யாங்க்கு ரொம்பவே சந்தோஷமாக இருக்குது. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ட்ரைனிங் தெரபிஸ்ட்டை தான் காட்டுறாங்க. அங்கே வந்துட்டு மினி என்ன பண்ணுறான்னா டியாங்கே வந்துட்டு இப்படி பார்த்துட்டு சைட் அடிச்சுட்டே இருக்கிறான். அதுக்கப்புறம் கீழே விழுந்த மாதிரி ஆக்சிடென்ட் பண்ணுறான். அட்லீஸ்ட் இவன் கவனிப்பானா அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் அவன் எதையுமே கவனிக்கிறதுலாம் இல்லை. அவனோட ஃபோக்கஸ் ஃபுல்லாக அந்த ட்ரைனிங்கில் மட்டும் தான் இருக்குது. சரி வீடு இப்போ கவனிக்கலன்னா என்ன அப்படின்னு சொல்லிட்டு அவளே போயிட்டு உட்காந்துக்க. நெக்ஸ்ட் ஹீரோ தான் காட்டுறாங்க. ஹீரோ வந்துட்டு லாங் ஃப்ளைட்டுக்கு வந்துட்டு போயிருப்பான் போல். ஸோ ரிட்டன் வந்துட்டு திருப்பி வந்துட்டு சியோலுக்கே வரணும்னு சொல்லிட்டு ரொம்ப ஹாப்பியாக வரான். அவன் ரொம்ப ஹாப்பியாக வந்துட்டு நம்ம நெக்ஸ்ட் ஹீரோயினை போய் மீட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் ஹாப்பியாக வந்துட்டு இருக்கானா. அப்போ வந்து பார்க்க சொல்வார். ரொம்ப ஹாப்பியாக இருக்க போலி அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாரு. ஆமாம் நம்ம வந்து சியோலுக்கு போகிறோம்ல அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஹாப்பியாக வந்துட்டு ஃப்ளைட் ஓடிட்டு இருப்பானா. ஆனால் உனக்கு ஒரு பேட் நியூஸ் சொல்லட்டுமா, டூஹியை வந்துட்டு வேலையை விட்டு தூக்க போகிறாங்கன்னா. அது இல்லாமல் பர்சனல் கம்யூனிட்டியில் வந்து ஒரு மீட்டிங் வச்சுருக்காங்க, அவளை வந்து வேலையை விட்டு தூக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. உனக்கு தெரியுமா தெரியாதா அப்படின்னு சொல்லிட்டு பார்க் வந்து கேட்பாரு. ஹீரோக்கு இப்போ தான் தெரியும் போல். என்ன அவளை வேலையை விட்டு தூக்க போகிறாங்களா அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ வந்துட்டு ஷாக்காக கேட்குறான். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஹீரோனை தான் காட்டுறாங்க. அவளோட யூனிஃபார்ம் அதுக்கப்புறம் இந்த கம்பெனி சேர்ந்த எல்லா பொருளையுமே வந்து ஒரு பாக்ஸில் போட்டு வந்து கொடுக்குறான். இந்தாங்க என்னோடது அப்படின்னு சொல்லிட்டு வந்து கொடுக்குறான். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா அவள் வந்து தன்னோட தங்கச்சி தான் நினச்சி பார்த்துட்டு இருக்கா. டூஹி சொல்கிறா, நான் இந்த வேலைக்காக நான் என்ன வேணால் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லிட்டு முன்னெல்லாம் சொல்லிகிட்டே இருந்திருப்பா போல். ஸோ அதெல்லாம் நினச்சி பார்த்துட்ருக்கா. சாரி டூஹி, என்னால் உன்னோட வேலை போயிடுச்சுன்னு நினைக்கும் போது ரொம்பவே கஷ்டமாக இருக்குது. நான் எப்படி ட்ரை பண்ணாலுமே இந்த வேலை எனக்கு கிடைக்காது போலி அப்படின்னு சொல்லிட்டு மனசில் வந்து நினச்சிட்ருக்கா. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா பிஏ வந்துட்டு சேர்மன்ட்ட போய் சொல்கிறாங்க, இந்த மாதிரி டிரான்ஸ்போர்ட் மினிஸ்டர் வந்துட்டு இவங்களோட ப்ராஜெக்டை வந்து ரிஜெக்ட் பண்ணிட்டாங்கன்னு சொல்கிறாங்க. இவங்க வந்துட்டு ஒன்லைன் ஏர் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று வந்துட்டு ஓப்பன் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க போல். அதை வந்துட்டு கேன்சல் பண்ணிட்டாங்கன்னா இது காரணம் யாருன்னு பார்த்தீங்கன்னா டேரி தான். டேரி பண்ண தப்பால் தான். இப்போ டேரி வந்துட்டு திருப்பி வந்துட்டு கமிட்டியில் வந்து ஜாயின் பண்ணியிருக்கா, ஹெல்ப் பண்ணுற கம்யூனிட்டின்னு சொல்லிட்டு. ஸோ அவருக்கு வந்து டேரி பண்ணது பிடிக்கல. திருப்பி வந்து அவளை ஜாயின் பண்ணது வந்துட்டு சுத்தமாக அவருக்கு பிடிக்கல. அதனால தான் என்ன பண்ணியிருக்காருன்னா இந்த ப்ராஜெக்டை வந்து ரிஜெக்ட் பண்ணியிருக்காரு போல். இதை போய் பிஏ வந்து சொன்னதுக்கப்புறமே சேர்மனுக்கு ரொம்பவே கஷ்டமாக இருக்கும். நெக்ஸ்ட் ஹீரோ வந்ததுக்கப்புறம் ஹீரோ தான் கூப்பிடுவாங்க. உங்களை மீட் பண்ணணும்னு சொல்கிறாரு, வாங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்து கூப்பிடுவாங்க. சரி சொல்லிட்டு ஹீரோ வந்துட்டு சேர்மனை போய் பார்க்க போனால் சேர்மன் ரொம்ப டல்லாக இருப்பார். ரொம்ப ஃபீல் பண்ணி பேச ஆரம்பிச்சிருவார். நான் வந்துட்டு ஐஸ்லாண்டுங்கிற ஒரு கிராமத்தை தான் நான் பிறந்தேன். அப்போ எங்கள் அப்பாவுக்கு ரொம்பவே உடம்பு சரியில்லை. வேறு வழியே இல்லை, அவரை ட்ரீட்மெண்ட்டுக்கு வந்துட்டு ஃப்ளைட்டில் தான் அழைச்சிட்டு போகணுன்னு ஒரு ஆப்ஷன் இருந்துச்சு. ஆனால் அந்த ஏரியாவில் வந்துட்டு ஃப்ளைட்டே கிடையாது. அந்த கிராமத்தில் கரெக்டான டைமில் வந்துட்டு எங்கள் அப்பாவுக்கு ட்ரீட்மெண்ட்டுக்கு அழைச்சிட்டு போக முடியாமல் போயிடுச்சு. ஸோ அதனால் வந்துட்டு எங்கள் அப்பா இறந்துட்டார். ஸோ அன்னைக்கு எடுத்த முடிவு தான், பட்டி தொட்டி எல்லா இடத்துக்குமே நம்ம ஃப்ளைட்டு போகணும், அதுவும் கம்மி ரேட்டில் ஏழை மக்கள் எல்லாருமே ட்ராவல் பண்ணணும், இதான் என்னோடய ஆசை. ஸோ இந்த ஆசை வந்துட்டு இப்போது ரிஜெக்ட் ஆகிடுச்சு. எல்லாமே வந்துட்டு டிரான்ஸ்போர்ட் மினிஸ்டர் தான் பண்ணிட்டார், எல்லாமே டேரியால் அப்படின்னு சொல்லிட்டு நடந்த எல்லாத்தையும் சொல்லிட்டு ரொம்ப ஃபீல் பண்ணி வந்துட்டு ஹீரோட்ட பேசிகிட்டு இருப்பார். என்னப்பா பண்ணுறது, எப்படியாச்சும் வந்துட்டு இந்த ஏர்லைனை வந்துட்டு சின்ன சின்ன கிராமத்துக்கும் போய் சேரணும்னு நினச்சிட்ருக்கேன். இந்த ஒரு ப்ராஜெக்ட்டை நான் மினிஸ்டர்கிட்ட ஆல்ரெடி சொன்னேன், அவர் வந்துட்டு ஓகே சொல்கிற மாதிரி தான் இருந்துச்சு. இப்போ டேரியால் தான் எல்லாமே வந்து சொதப்பி போச்சு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பக்கம் வந்துட்டு ஃபீல் பண்ணி சொல்லிட்டு இருப்பாரு. ஹீரோ ஏதோ முடிவு எடுத்திருக்கான் போல். நீங்கள் எதுவும் நினச்சி ஃபீல் பண்ணாதீங்க, எல்லாமே நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ வந்துட்டு சொல்கிறான். அதுக்கப்புறம் டேரி தான் காட்டுறாங்க. ஏழை மக்களுக்கு அப்படி ஹெல்ப் பண்ணுற மாதிரி ஆக்ட் பண்ணிகிட்டு இருக்கான். அப்போ வந்துட்டு கியாங் போகிறான். போயிட்டு என்ன சொல்கிறான்னா, உங்கள் அப்பாவுக்கு வந்து ப்ராஜெக்ட் கேன்சல் ஆகிடுச்சு, எல்லாம் ஒன்றால தான் அப்படின்னு சொல்லிட்டு அந்த விஷயத்த சொல்லும் போது சும்மாவே இந்த ஆள் ஆடுன்னு ஆடுவான். இப்போ இந்த ப்ராஜெக்ட் வந்துட்டு என்ன ஏன் மூலியமாக வந்துட்டு அது கேன்சல் ஆகிடுச்சு, என்னை வச்சு ரீசன் வச்சு கேன்சல் ஆகிடுச்சுன்ட்டா அந்த ஆள் சும்மா இருக்க மாட்டானே, என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு டேரிக்குமே ரொம்ப கஷ்டமாக தான் இருக்குது. கண்டிப்பாக ஒன்று தான் ப்ளேம் பண்ணுவார் உங்கள் அப்பா அப்படின்னு சொல்லிட்டு காங் வந்து சொல்கிறான். இங்கே பார்த்தீங்கன்னா சேர்மன் வந்து சாப்பிடாம கொள்ளாமல் ரொம்ப ஃபீல் பண்ணிகிட்டு இருப்பாரா. ஹீரோ என்ன பண்ணிட்டானா எல்லாருக்குமே ஒரு நோட்டீஸ் அனுப்ப ஆரம்பிச்சிருவான். அந்த நோட்டீஸ் வந்துட்டு ஒர்க் பண்ணுற எம்ப்ளாயி, அதுக்கப்புறம் ஏர்போர்ட்டில் இருக்க எல்லா இடத்துலையுமே இந்த நோட்டீஸ் இருக்கும். இந்த ஏர்லைனில் ஒர்க் பண்ணுறவங்க எல்லாருக்கிட்டையும் நான் சொல்கிறேன், என்னோடய பேர் வந்து சாங் ஓஜின், நான் வந்துட்டு கேப்டன் பேசுகிறேன். நம்ம வந்துட்டு ஒன்லைன் ஏர் வந்துட்டு ஆரம்பிக்கலான்னு இருக்கிறோம். ஸோ அந்த பிளான் வந்துட்டு மினிஸ்டரால் வந்து தடை போட்டு போச்சு. இதுக்கப்புறம் நம்ம போராடுறோம். அதுக்காக ஒரு டீம் வந்து ஃபார்ம் பண்ணலான்னு இருக்கேன். அந்த டீமில் யார் வில்லிங்காக இருக்கீங்களோ அவங்களெல்லாம் வந்து ஜாயின் பண்ணிக்கலாம். கண்டிப்பாக வந்துட்டு மினிஸ்டர் மூலியமாக நம்ம திருப்பி அந்த ப்ராஜெக்டை வந்து எடுக்கலான்னு இருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ வந்துட்டு எல்லாருக்குமே ஒரு நோட்டீஸ் கொடுத்துருப்பான். அந்த ஏர்லைனில் ஒர்க் பண்ணுற எல்லாருக்குமே நம்ம வந்துட்டு போராடணும், அந்த ப்ராஜெக்ட் நம்ம வந்து திருப்பி வந்து எப்படியாச்சும் எடுக்கணும். என் வாழ்க்கை முழுவதும் ரன்வேலையும் அதுக்கப்புறம் ஃப்ளைட்லேயுமே வந்துட்டு என் வாழ்க்கை ஃபுல்லாகவே பாதி வாழ்க்கை போயிடுச்சு. ஸோ எல்லாருமே சப்போர்ட் பண்ணுங்கள், நம்ம இன்னும் இந்த ஏர்லைனை வந்துட்டு பெருசுப்படுத்தணும்னு சொல்லிட்டு அவன் வந்துட்டு சொல்லியிருப்பான் நோட்டீஸ். இதை வந்து டேரி காங் எல்லாருமே பார்ப்பாங்க. நெக்ஸ்ட்டு ஹீரோயின் தான் காட்டுறாங்க. ஹீரோயின் வந்துட்டு கொடுத்துட்டு வந்திருப்பாள் அவளோட யூனிஃபார்ம்லாம். ஸோ வந்துட்டு யாங் வந்துட்டு நீ இவ்வளோ தூரம் வந்து தனியாக வரணுமா, பேசாமல் என்கிட்ட கொடுத்தா நானே வந்து எல்லாத்தையுமே வந்துட்டு கம்பெனியில் ப்ரொவைட் பண்ணியிருப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி நக்கலாக பேசிகிட்டு இருப்பேன். ஒன்றும் பிரச்சனை இல்லை நான் போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் வந்து போவாளாம். யாங் வந்துட்டு வீரங்க என்ன பண்ணுவான்னா அவள் நடுவில் வந்து காலை விட்டுருவா, ஹீரோயின் வந்து கீழே விழுந்துருவா. எல்லாரும் சிரிக்க ஆரம்பிச்சிருவாங்க ஹீரோயினை பார்த்து. கரெக்டாக அந்த நேரத்தில் வந்துட்டு ஹீரோ வந்துடுவான். ஹீரோ வந்துட்டு ஹீரோயினை தூக்கி விட்டுட்டு, இங்கே பாரு டுஹி, நீ வந்துட்டு ஒன்லைன் ஏரில் வந்துட்டு ஃபஸ்ட்டாக உன்னை ஜாயின் பண்ணுறேன், நீ வந்துட்டு வில்லிங்காக இருக்கியா என்னோடய டீமில் வந்து சேர்கிறதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ வந்து கேட்பான். எல்லாருக்கும்
எல்லாருக்குமே ஷாக்காக இருக்கும். ஏன்னா வந்து ஃபஸ்ட் எம்ப்ளாயே வந்துட்டு டூஹி தானா அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் வா உங்ககிட்ட தனியாக பேசணும்னு சொல்லிட்டு மொட்டை மாடிக்கு அழைச்சிட்டு போயிடுவான். லாஸ்ட்டாக வந்து அவள் ப்ரப்போஸ் பண்ணியிருப்பாள். ஸோ அந்த இடத்துக்கு அழைச்சிட்டு போயிடுவான். நான் சொல்கிறேன் தப்பாக நினச்சிக்காத, என் வாழ்க்கை ஃபுல்லாகவே நான் வந்துட்டு எந்த பொண்ணுங்களையும் வந்துட்டு அணுகக்கூடாது, எந்த பொண்ணுங்களையும் வந்து பார்க்கக்கூடாது அப்படிங்கிற மாதிரி இருந்துட்டேன். நீ வந்து என்னை ப்ரப்போஸ் பண்ணும்போது கூட நான் உன்கிட்ட வந்து ரிஜெக்ட் பண்ணுற மாதிரி பேசிட்டேன். ரொம்பவே சாரி, மன்னிச்சிடு. அதுக்கப்புறம் தான் தெரிஞ்சிச்சு என் மனசு ஃபுல்லாக நீ தான் இருக்க. சொல்லப்போனால் எனக்கு வந்துட்டு ரொம்பவே பிடிச்சிருக்கு. எப்போ வந்துட்டு துபாய் போகிற ஃப்ளைட்டில் நம்மளுக்குள்ளே நடந்ததெல்லாம் நினைக்க வந்து எனக்கு சிரிப்பு தான் வருது. அப்போ தான் நான் வந்துட்டு உண்மையில் லவ்லேயே விழுந்தேன் அப்படின்ட்டு ஹீரோ வந்துட்டு ப்ரப்போஸே பண்ணிடுவான். ஹீரோன் அப்படியே ஷாக்காக பார்ப்பான். அது மட்டும் இல்லாமல் பர்சனலும் அதுக்கப்புறம் ஒர்க்கும் வந்து தனித்தனி. நீ வந்துட்டு இதை நினச்சி கன்ஃபியூஸ் பண்ணிக்காத, நீ நல்ல எம்ப்ளாயி. ஸோ அதனால தான் வந்து இந்த டீமில் ஃபஸ்ட் எம்ப்ளாயி ஒன்று எடுத்திருக்கேன். நீ ஒர்க் பண்ணுறதுக்கு ரெடியா அப்படின்னு சொல்லிட்டு கேட்பான் ஹீரோ. ஹீரோயின் வந்துட்டு அப்படியே அமைதியாக இருப்பாள். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நடந்து வந்துட்டு இருப்பாள். அப்போ பார்த்தீங்கன்னா ட்ரெஸ்லாம் வந்துட்டு கீழே விழுந்திருப்பாள். ஸோ வந்துட்டு அப்படியே அழுக்காக இருக்கும். அதை வந்துட்டு கண்ணால் பார்ப்பா. நம்ம ஏன் இப்படி இருக்கோம், நம்மளோட ஹேர் ஸ்டைல் ஏன் இப்படி இருக்குன்னு சொல்லிட்டு என்ன பண்ணுவோன்னா திருக்கணும் சலூனுக்குள்ளே போயிடுவா. போயிட்டு என்ன சொல்லுவானா, என்னோட ஹேர் ஸ்டைலில் மாற்றுங்க, கம்ப்ளீட்டாக நான் மாற்றுங்க அப்படின்னு சொல்லும்போது, ரொம்ப நாள் ஆயிடுச்சா நீங்கள் ஹேர் ஸ்டைலில் என்ன பண்ணின்னு சொல்லிட்டு ஹீரோயினை வந்துட்டு அழகாக மாற்றிடுவாங்க. இதை பார்க்கும்போது ஹீரோயின் பயங்கர அழகாக இருப்பாள். அப்படின்னு நினச்சி பார்ப்பான், நம்மளா இது இப்போ பார்க்கும்போது ரொம்ப அழகாக இருக்குமே அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே ஹீரோயினே வந்துட்டு அவளையே பார்த்துட்ருப்பாள். அப்போ ஒரு விஷயம் நினச்சி பார்ப்பா. இந்த மாதிரி அப்பார்ட்மெண்ட்டுக்கு இல்லை இவளை குப்பை பொறுக்க விட்டது, அதுக்கப்புறம் ஒரு ஆன்ட்டி வந்துட்டு ஹீரோயின் காசை வாங்கிட்டு ஏமாற்றி விட்டது, அந்த மாதிரி நீ சில விஷயத்த நினச்சி பார்த்துட்டுருப்பான். நம்மள எல்லாரும் எப்படி ஏமாற்றிருக்காங்க பாரு அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ தான் ஹீரோ கிட்ட வந்துட்டு என்ன பேசணும் அப்படிங்கிறத நினச்சி பார்ப்பா. ஹீரோயின் வந்துட்டு தேங்க்யூ, நான் வந்துட்டு ஒன்லைன் ஏர்லைனில் வந்து நான் சேர்றேன், அந்த கமிட்டியில் வந்து நான் சேர்றேன்னு சொல்லிட்டு அவன் வந்துட்டு ஓகே சொல்லியிருப்பான். ஆனால் லவ்வுக்கு வந்து லவ் சொன்னதுக்கு வந்துட்டு பெருசாக எதுவுமே ரிலேட் பண்ணியிருக்க மாட்டான். ஏன்னா இந்த இடத்துல இருக்குது சன்ஹி. ஸோ டூஹியோட லவ்வை வந்துட்டு ப்ரப்போஸ் பண்ணியிருப்பான். அதுக்கு வந்துட்டு ஓஜின் வந்துட்டு ப்ரப்போஸ் பண்ணியிருப்பார். ஸோ அதை வந்துட்டு அப்படியே தான் வச்சுருப்பாள். நான் வந்துட்டு பர்சனல்லையும் கம்பெனி ஒர்க்குமே தனியாக பார்க்குறேன்னு சொல்லிட்டு அவளும் கை குலுக்கிட்டு வந்திருப்பான். ஸோ அதோட தான் முடிச்சிருப்பாங்க. அதுக்கப்புறம் டூஹி என்ன பண்ணுவான்னா சன்ஹி கால் பண்ணி லாஸ்ட்டாக வந்து காசு கொடுத்து ஏமாற்றினாங்கல்ல, காசு வாங்கிட்டு போய் ஏமாற்றினாங்களே, அவங்கள வந்துட்டு வர சொல்லியிருப்போம் ஒரு இடத்துக்கு. சரி இந்த டைமையும் போயிட்டு டூஹியை வந்துட்டு சன்ஹியை வந்துட்டு ஏமாற்றிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பிளானில் வந்திருப்பாங்க. ஃபஸ்ட்டு என் மேலேருந்து கையெடுங்க, அவங்களுக்கு மேலே காசை கொடுங்கன்னு சொல்லிட்டு இவங்க யார்கிட்டலாம் வந்துட்டு காசு வாங்கியிருப்பாங்களோ ஸோ எல்லாருமே வர வச்சுருப்பாங்க. அவங்க வந்துட்டு பாருடு சன்ஹி, நீ இப்போ வேறு மாதிரி இருக்க, நீ சன்ஹி மாதிரியே பேசலைங்கும் போது நான் எப்படி வேணா இருந்துட்டு போகிறேன், நீங்கள் காசை தரீங்க இல்லை போலீஸ் கால் பண்ணட்டுமோ அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் கேட்பேன். இல்லை நீ போலீஸ்க்குலாம் கால் பண்ணாத, என்கிட்ட இருக்க காசை வந்து நான் தரேன் அப்படின்னு சொல்லிட்டு ஃபஸ்ட்டு வந்துட்டு சன்ஹி காசை தருவான். அப்போ எல்லாரும் கேட்பாங்க, அப்போ என்னோட காசுங்குவாங்களா, ஃபஸ்ட் நான் சன்ஹி கொடுத்துக்கிறேன், அப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக எல்லாருக்கும் கொடுத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஃபஸ்ட்டு ஹீரோயின் காசை வந்து திருப்பி கொடுத்துருவாங்க. அது வந்து கொஞ்சம் தான் வாரி கொடுத்துருப்பாங்க, பேலன்ஸ் வந்துட்டு அப்புறம் தரேன்னு சொல்லியிருப்பாங்க. இங்கே பார்த்திங்கன்னா ஹீரோனுக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்கும். போயிட்டு சோரங்கிட்ட சொல்லிட்டு இருப்பா, பாத்தியா சோரங்க நான் வந்துட்டு பாதி காசை வாங்கிட்டேன், அடுத்த பாதி வந்துட்டு நெக்ஸ்ட் வீக் தரேன்னு சொல்லியிருக்காங்க, அம்மா பாரு போல்டாக வாங்கிட்டேன் பாரு அப்படின்னு சொல்லிட்டு ஹாப்பியாக இருக்கும்போது அப்போ அவங்க ஹீரோயினோட அம்மா சொல்லுவாங்க, பாரு நீ வந்துட்டு இப்போ டூஹி மாதிரி இருக்கிற போய் தான் இந்த மாதிரி போல்டாக வந்துட்டு பேசியிருக்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ரொம்ப சந்தோஷமாக பார்ப்பாங்க. நெக்ஸ்ட்டு வெளியே போயிட்டு என்ன பண்ணுவாங்கன்னா ரெஸ்டாரண்ட் கால் பண்ணி நான் மிஞ்சியை வந்துட்டு மீட் பண்ணணும்னு நினைக்கிறேன், அது இல்லாமல் நான் யாருன்னா மின்னோட ஃபேமிலி மெம்பர்ஸ் அப்படின்னு சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க வந்துட்டு ஃபோனில் சொல்லுவாங்க. சரி மேடம் அப்படின்னு சொல்லி ஆப்போசிட்டில் பேசுகிறவங்க சொல்லுவாங்க. இங்கே பார்த்தீங்கன்னா ஹீரோ என்ன பண்ணுவானா தான் பொண்ணுக்கிட்ட வந்து சொல்லுவாள், உனக்கு ஒன்று தெரியுமா, ஆன்ட்டி வந்துட்டு ஓஜினை லவ் பண்ணாங்களே, ஸோ நான் ப்ரப்போஸ் பண்ணேன், ஆன்ட்டி இடத்துல இருந்துட்டு ஓஜினை வந்துட்டு ஓகே சொல்லிட்டாரு, ஓஜினை வந்துட்டு டூஹி லவ் பண்ணுன்னு அக்செப்ட் பண்ணிக்கிட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு இவன் ரொம்ப ஹாப்பியாக பேசுவான். அதுக்கப்புறம் என்ன நடந்துச்சோ அது எல்லாத்தையுமே வந்து சோரங்கிட்ட சொல்லிட்டு இருக்குமா, சோரங்க சொல்லுவான், ஆமாம் எனக்கு இதை பார்த்தா டவுட்டாக இருக்குது, அவர் என்ன சொன்னார், நான் வந்துட்டு உன்னை வந்து வாட்ச் பண்ணதே கிடையாது, எப்போ துபாய் ஃப்ளைட் போச்சோ அப்போ தான் நான் உன்னை பார்த்தேன், அங்கே தான் இம்ப்ரெஸ் ஆகிட்டேன் அப்படின்னு சொல்லியிருக்காருல, சொல்லப்போனால் அவர் ஆன்ட்டி லவ் பண்ணலாமா, அவர் உங்களை தான் லவ் பண்ணியிருக்காரு அப்படின்னு சொல்லி குழந்தை வந்து ரொம்ப சம்மத்தாக சொல்லுது. அப்பயும் வந்துட்டு இந்த சன்ஹிக்கு வந்து புரியல, என்னடி வளர்ற, நான் வந்து டூஹியை தானே போனேன், அவருக்கு டூஹியை தான் பிடிச்சிருக்கு, என்னெல்லாம் கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே வந்துட்டு ஹீரோயின் அதே மாதிரியே பேசிகிட்டு இருப்பாள். இல்லைம்மா அவர் வந்து உங்களை தான் லவ் பண்ணுறாருன்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு சின்ன பொண்ணு சொல்லும். சேச்சே அப்படிலாம் இருக்காதுடி அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் சொல்லிடுவா. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இங்கே டியானை வந்துட்டு இருப்பானா, டியானை வந்துட்டு ஹீரோ வந்துட்டு தூரத்துலேருந்து பார்த்துட்டு ஒரு விஷயம் நினச்சி பார்ப்பான். ஸோ அன்றைக்கி வந்து டியானோட அம்மா ஆக்சிடென்ட் ஆகிருப்பாங்க, ஹாஸ்பிட்டல் கூப்பிட்டுருப்பாங்களே, அப்போ வந்து சேர்மன் தான் சொல்லுவாங்க, வேணாம் வந்து ரொம்ப சின்ன பையன், அம்மா மேலே ரொம்ப உயராக இருப்பான், அவன் வந்துட்டு அம்மா வந்து லாஸ்ட் மினிட்ல பார்க்க வேணாம், ஏன்னா ஆக்சிடென்ட்டில் வந்துட்டு அவங்க ரொம்ப செஞ்சுருப்பாங்க, ரொம்ப மோசமான அடிபட்டிருக்கும், அவங்களுக்கு வந்துட்டு ஃபேஸ்லாம் ரொம்பவே இதாக இருக்கும், அதனால் வந்துட்டு வேண்டாம் அப்படின்னு சொல்லியிருப்பாரு. அதனால தான் ஹீரோ வந்துட்டு ஸ்டாப் பண்ணியிருப்பான், பிடிச்சிருப்பான், அவங்க அம்மாவை லாஸ்ட்டுக்கே பார்க்க விடாமல் பண்ணியிருப்பான். ஆனால் டியாங் தப்பாக நினச்சிட்டான், சேர்மன் சொல்லி தான் இந்த மாதிரி ஹீரோ வந்துட்டு பண்ணியிருப்பான் போல்.
ஸோ வந்துட்டு ரொம்ப கஷ்டமாக இருக்கும். இந்த மாதிரி தப்பாக நினச்சிட்டு இருக்கானே அப்படின்னு சொல்லிட்டு. பட் இருந்தாலுமே ஹீரோ என்ன பண்ணுவான்னா, டியான் கிட்ட போயிட்டு, "டியான் உன்கிட்ட ஒரு விஷயம் சொல்லியே ஆகணும். நீ என்னதான் என்னோட ட்ரெஸ்ஸை வந்துட்டு நீ போட்டுக்கிட்டாலுமே அது உனக்கு ஃபிட்டாகவே இருக்காது. அதே மாதிரி தான் டூஹி வந்துட்டு என்னோட ஆள். அவகிட்ட வந்து நீ வச்சுக்காத" அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ வந்து ஸ்ட்ரைட்டாகவே சொல்லிடுவான். "என்ன சொல்கிறீங்க? டூஹி வந்துட்டு உங்கள் ஆளா? நான் தான் ஆல்ரெடி சொன்னேன் டூஹி வந்துட்டு எனக்கு தான். நீங்கள் வந்துட்டு இதில் காம்ப்ளீட் பண்ணுறீங்களா?" அப்படின்னு சொல்லிட்டு டியான் வந்து கேட்பான். "ஆமாம், வேணா 2 பேரும் போட்டி போட்டு பார்க்கலாம். நம்ம ரொம்ப ஜெனுவனாக போட்டி போடணும். யாருக்கு டூஹி அப்படின்னு சொல்லிட்டு. நான் டூஹிட்ட ஆல்ரெடி ப்ரப்போஸ் பண்ணிட்டேன். நாங்கள் 2 பேரும் தான் லவ் பண்ணிட்டுருக்கோம். நீ தேவையில்லாம நடுவுல வராத" அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ வந்து சொல்லுவான். டியானுக்கு செம்மையா கோவம் வரும். டூஹி வந்துட்டு என்னுடைய ஸோ வந்துட்டு என்கிட்டேருந்து டூஹிய வந்துட்டு பிரிக்காதீங்க. விஜய் நீங்க வந்து கட்ட பிரம்மச்சாரியா தானே இருப்பேன்னு சொல்லிட்டு இருந்தீங்க. ஸோ அதே மாரி இருங்க. தேவையில்லாம உங்க இந்த வயசுல லவ்வெல்லாம் வளர்த்துக்காதீங்க அப்படின்னு சொல்லிட்டு டியான் வந்து சொல்வான். ஹீரோ வந்துட்டு நீ என்ன வேணா பேசிட்டு போ. நம்ம எதுனாலுமே ஜெனுவனா பண்ணணும். நீ ஆம்பளையா இருந்தா ஜெனுவனா வந்துட்டு போட்டி போடுடா. இந்த மாரி கீழ்த்தனமா என்ன தள்ளி விட்டுட்டு நீ போலான்னு பார்க்காத. டூஹி மனசுல யார் இருக்கான்னு நம்ம தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ வந்து சொல்வான். அதையும் பார்க்கலாம். டூஹி மனசுல யார் இருக்கான்னு கண்டிப்பா நான் தான் இருப்பேன்னு சொல்லிட்டு 2 பேருமே வந்து ஹீரோயினுக்காக வந்துட்டு ஃபைட் பண்ணிட்டு இருக்காங்க. ஏன்னா ஆல்ரெடி ஹீரோயினுக்கு மீனோட கல்யாணம் ஆயிடுச்சு. இது தெரியாம 2 பேரும் ஃபைட் பண்ணிட்டு இருக்காங்க. ஓகே, தேங்க் யூ ஃபார் வாட்சிங். லைக் பண்ணிட்டு பாருங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க. டேக் கேர்.